வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் மக்களின் சமஷ்டி அபிலாசைகளை ஓரம் கட்ட முடியாது, ஜனாதிபதிக்கு சித்தார்த்தன் பதிலடி. கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களை அவமதித்துள்ளார் ஜனாதிபதி, சுமந்திரன் குற்றச்சாட்டு. மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் நிலை உருவாகும், எச்சரிக்கிறார் லக்ஷ்மண் கிரியல். 5வது அலை ஆரம்பமா, திடீரென எகிரியது தொற்றாளர் எண்ணிக்கை. என்னை பழிவாங்கவே தந்தையை கைது செய்துள்ளனர், சிவில் செயற்பாட்டாளர் ஓசல ஹேரத் குற்றச்சாட்டு. எமது பகுதிகளில் எமது மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமஷ்டி முறையான தீர்வுதான் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக அமையும் என்றும், எமது மக்களின் அந்த அபிலாசைகளை ஓரங்கட்டிவிட முடியாது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பாக எதனையும் கூறாது விடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, வடகிழக்கு பிரதிநிதிகள் தமது கொள்கைகளை ஓரமாக வைத்துவிட்டு தமது செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். எமது கொள்கைகள் என்பது எமது மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிப்பதாகும். சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் எமது மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு ஆணையை வழங்கி வைத்துள்ளனர். தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு, அதுவும் சமஷ்டி முறையில் அந்த தீர்வு அமைய வேண்டும் எனவும் மிக தெளிவாக கூறி வந்துள்ளனர். அதனை ஓரம் கட்ட முடியாது. 13ஆம் திருத்தத்தை இல்லாது செய்ய பல சதிகள் இடம்பெற்று வருகின்றன. எனவேதான் இந்தியாவின் ஆதரவை கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 13ஆம் திருத்தம் எமக்கு இறுதி தீர்வு அல்ல. ஆனால் சமஷ்டி தீர்வு கிடைக்கும் வரையில் 13ஆம் திருத்தம் நடைமுறையில் இருக்க வேண்டும் என இந்தியாவை வலியுறுத்தி கொண்டுள்ளோம். இது இந்த நாட்டிற்கு எதிரான செயற்பாடு அல்ல. 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியாவிற்கும் கடமை உள்ளது. வடக்கு கிழக்குக்கு அபிவிருத்தி தேவையான ஒன்றாகும். நிலைபெறான அபிவிருத்தியின் மூலமே நாட்டினை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் நியாயமான தீர்வு இல்லாத காரணத்தினால் தான் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது போயுள்ளது. ஆகவே தமிழர் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்பட்டால் தான் நாட்டில் நியாயமான அபிவிருத்தியையும் காண முடியும். பண்டா செல்வா ஒப்பந்தம் தொடக்கம் இந்த நாட்டில் பல போராட்டங்களுக்கு நாம் முகம் கொடுத்துள்ளோம். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்துள்ளோம். எமது கொள்கைகளை காப்பாற்ற இவ்வளவு தியாகங்களை செய்துவிட்டு இன்று ஓரங்கட்டுவது நடக்க முடியாத விடயமாகும். 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்ததே தவிர சமாதானம் ஏற்படவில்லை. போரின் முடிவு சமாதானம் அல்ல. போர் ஏற்பட ஏதுவான காரணிகள் இன்னமும் அவ்வாறே உள்ளது. ஆகவே அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். வெறுபடி அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்வதன் மூலமாக மக்களுக்கு பிரயோசனமாக அமையப் போவதில்லை. ஆகவேதான் எமது பகுதிகளில் எமது மக்கள் ஆளக்கூடிய சமஷ்டி முறையான தீர்வுதான் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். இந்த நாட்டில் உள்ள அரசியலமைப்பில் உள்ள ஒரு சரத்தை அமுல்படுத்துவதற்கு ஓர் அரசாங்கம் தயங்குவதை இந்த நாட்டில் தான் அவதானிக்க முடியும். இப்போதுள்ள மாகாண சபையில் அதிகார பகிர்வு இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களை அவமதித்துள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் விடயத்தில் முற்றிலும் வேறுபட்ட கருத்துக்களை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். நல்லிணக்கம் தொடர்பில் அரசு கவனம் செலுத்துவதாகவும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சில வசதிகளை செய்து கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் என ஜனாதிபதி கூறி எமது மக்களை அவமதித்துள்ளார். எமது மக்கள் சுய நிர்ணயம், சுயாட்சி, அதிகார பகிர்வு, ஆட்சி என்பவற்றை கேட்டு நிற்கின்றனர். ஆனால் வெறுமனே வசதிகளை மட்டும் எமது மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதனை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி கூறுவதையும், நல்லிணக்கத்தை உருவாக்க இதுவே தீர்வு எனவும், தேசிய பிரச்சினைக்கு தீர்வு இது எனவும் கூறுவதையும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சித்தாந்தம் என்பது எமது கொள்கை. அது எமது மக்கள் நமக்கு கொடுத்த ஆணை. அதனை ஓரமாக வைத்துவிட்டு உங்களின் கருத்துக்கு செவிமடுக்க நாம் தயாரில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் இவ்வாறான மோசமான வீழ்ச்சி எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்பட்டதில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் சூழ்நிலை உருவாக்கும் என எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடா லக்ஷ்மண் கிரியல்ல நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாடு இன்று எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி பதில் எதையும் கூறவில்லை. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு, எரிபொருள் பிரச்சினைக்கு, மின்சார பிரச்சினைக்கு, எரிவாயு பிரச்சினை, மக்களின் வாழ்வாதார பிரச்சினை ஆகிய பிரதான பிரச்சினைகளுக்கு அவரது உரையில் எந்த தீர்வும் முன்வைக்கவில்லை.
இலங்கையை முதலீட்டு மையமாக மாற்றுவேன் என ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு நிறைவதற்குள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில், நாட்டின் சட்ட சுயாதீனம் நாசமாக்கப்பட்டுள்ள நிலையில், மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல அநீதிகள் இடம்பெற்றுள்ள நிலையில், நாட்டிற்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் வருவார்களா? நாடாளுமன்றத்திற்கு தெரியாமல் அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆட்சிக்கு வந்தவுடன் எமது ஒத்துழைப்புகள் தேவையில்லை என சுயநலமாக செயற்பட்டவர்கள், அதற்கமைய தீர்மானம் எடுத்தவர்கள் இன்று எமது ஒத்துழைப்பை கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1948ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு அரசாங்கங்கள் ஆட்சி செய்தன. ஆனால் எந்த அரசாங்கத்திலும் நாடு வீழ்ச்சி காணவில்லை. ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு அல்ல. நாடு வீழ்ச்சி கண்டால் சகலதும் நாசமாகும். மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் நிலைமை ஏற்படும். அது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். ராஜ்யம் வீழ்ச்சி கண்டால் சட்டம் ஒழுங்கு முழுமையாக வீழ்ச்சி காணும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அடுத்த மாதம் 5வது கோவிட் அலைக்கு வாய்ப்பு இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்து வரும் நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று சடுதியாக அதிகரித்துள்ளது. நேற்றிரவு சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி நேற்று 829 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பல வாரங்களாக 700க்கும் குறைவான பதிவாகி வந்த நாளாந்த தொற்றாளர் எண்ணிக்கை நேற்று திடீரென 800ஐ தாண்டியிருப்பது சுகாதார அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நேற்று முன்தினம் 672 தொற்றாளர்கள் மட்டும் இனங்காணப்பட்டிருந்தனர். அத்துடன் அதற்கு முந்தைய ஒரு வார காலத்தில் 600க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி வந்தனர். இந்த நிலையில் திடீரென தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரிப்பதால் பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதேவேளை இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர் எண்ணிக்கையும் 6 லட்சத்தை தொடும் நிலையை எட்டியிருக்கிறது. நேற்று வரை 5,98,536 தொற்றாளர்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று கோவிட் தொற்றினால் 12 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் அரசியலில் ஈடுபட்டதற்காக என்னை பழிவாங்கும் முயற்சியாக தந்தையை கைது செய்திருக்கலாம் என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹேரத் குற்றம் சாட்டியுள்ளார். பொரளை கத்தோலிக்க தேவாலயத்தில் கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மருத்துவரின் மகனான ஓஷல ஹேரத் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில், அடையாளம் தெரியாத நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே தனது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் காணப்பட்ட ஏர் டிரைபிள்கள் மற்றும் நினைவு சின்னங்களை துப்பாக்கிகள் என்று பிரச்சாரப்படுத்துவதற்கு போலீசார் ஊடகங்களை பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறான பொருட்களை எவரும் உள்ளூர் சந்தையில் இலகுவாக கொள்வனவு செய்ய முடியும். அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற எனது தந்தை ஒருபோதும் கட்சி அரசியலில் ஈடுபடவில்லை. இன்று மகனின் அரசியல் பாவங்கள் எனது தந்தை விலை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பொருளையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் எனது தந்தைக்கு தொடர்பில்லாத நிலையில் அதற்கு காரணமானவர் யார் என்பதை கண்டறிவது இன்னும் கடினமாக உள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் அரசியலில் ஈடுபடுவதற்காக என்னை பழிவாக்கும் முயற்சியாக இது இருக்கலாம் என்றும் ஓஷல ஹேரத் குற்றம் சாட்டியுள்ளார். பெலியந்தளவில் உள்ள 76 வயதான குறித்த மருத்துவரின் இல்லத்தில் 4 கைத்துப்பாக்கிகள், ஒரு ரிவால்வர், அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஒன்று, 2 வாள்கள், ஒரு கத்தி என்பன கைப்பற்றப்பட்டதாக நேற்று போலீசார் தரப்பில் ஊடகங்களுக்கு ஒளிப்படங்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு படுகொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவை விடுவிப்பதா அல்லது விசாரணைக்கு அழைப்பதா என்பது குறித்து எதிர்வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் நேற்று அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் புலனாய்வு அறிக்கை கிடைத்த போதிலும் ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காக பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமசிறி பெர்னாண்டோ மீது குற்றவியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகளான நாமல் பலாலே, ஆதித்ய படபெந்திகே மற்றும் மொஹமட் இர்சாதீன் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சாட்சியங்களை அழைப்பது அரசு தரப்பு முடிவடைந்து விட்டதாக மனுதாரர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கை பரிசீலித்த 3 நீதிபதிகள் குழு பிரதிவாதியை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கலாமா அல்லது வழக்கு விசாரணையை தொடரலாமா என்று அடுத்த மாதம் 18ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. தனக்கும் மின்சக்தி அமைச்சர் காபினி லொக்குகேக்கும் இடையில் டொலர் பிரச்சனையே ஏற்பட்டது என்றும் இது எமக்குள்ளேயே பேசி தீர்த்திருக்க வேண்டிய விடயம் என்றும் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான உதய கம்பன்பிள்ளை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சுக்களுக்கு இடையிலான பிரச்சினை துரதிருஷ்டவசமாக பொதுவெளிக்கு வந்துவிட்டது. அது பொதுவெளிக்கு வராமல் இருக்க வேண்டும். எம்மீது தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டதால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த குற்றச்சாட்டு உள்ளக முறைகள் தீர்க்கப்பட்டு தீர்வை மாத்திரம் மக்களிடத்தில் கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு போதிய அளவு எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை தடையின்றி மின்சாரம் வழங்க முடியும் என மின்சக்தி அமைச்சர் காபினி லொக்குகே தெரிவித்துள்ளார்.
அதிக எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னரும் மின்சார விநியோகத்தை நீடிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை நேற்று பகல் கழனி திசா மின் நிலையம் முற்றாக செயலிழந்து போனதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. எரிபொருள் கிடைக்காமையால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் பிற்பகல் 2:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை மின்வெட்டு ஏற்படுத்தப்படும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. போதிய எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதால் மின்சாரம் தடைபடாது என்று மின்சக்தி அமைச்சர் காபினி லோகுகே அறிவித்த போதும் நேற்று பிற்பகல் தொடக்கம் சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக 2 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி 12வது தடவையாக நாளை ஆரம்பமாகி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை யாழ்ப்பாணம் முற்றவெளியில் நடைபெறவுள்ளது. கண்காட்சி தொடர்பில் விளக்கமளிக்கும் விசேட ஊடக சந்திப்பு நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மாற்றத்தின் தலைவர் நந்தரூபன், யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தமது உற்பத்திகளை வடக்கிலுள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற தளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கண்காட்சியை யாழ்ப்பாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்துடன் இணைந்து LECS ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச வர்த்தக மற்றும் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஆகியன இதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளன. அனைத்து பொதுமக்களையும் கண்காட்சியில் இணைந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.